விட்டு கலந்து ஓகே. கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். சென்று போய் வென்று வாருங்கள். வென்று வருகின்றோம், வெட்டியும் வருகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். நன்றி. அவர் இணைந்திருந்தார் வாணிமோகன் அவர்கள். அடுத்து யாராவது நிற்கிறீர்களா? இல்லை தானே? ஓகே. இப்பொழுது நாங்கள் இதை பண்ணி போட்டு எங்க போயிட்டாங்க மக்கள் எல்லாம் மயங்கிட்டார்கள். ஓகே. இப்பொழுது இன்று இந்த தையல் வந்தபடியா எழுத்தாளர் வாரம் இருக்கிறது. சரி, தையல் இருந்தபடியா தையலை பற்றியே நாங்கள் அடுத்த தொகுப்பாளர் இணையும் வரை மேலாது. இப்ப உங்களுக்கு தையல், நீங்கள் உங்களுக்கு தைக்கிறதுனால உங்களுக்கு விருப்பமா? தையல் என்பது உண்மையில் இது ஒரு கலை. ஆனால் இதை நாங்கள் ஆரம்ப காலத்தில் தவற விட்டதனால் இங்கு பல பேர் பல பணத்தை ஒரு ஆடை தைப்பதற்கு எங்களால் தைக்க முடியாது என்பதனால் நாங்கள் பல பணத்தை இழக்க வேண்டி இருக்கிறது. ஒரு சிறிய பணத்திற்கு நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சேலையை வாங்குகிறோம். 20 ரூபாய் 10 ரூபா 15 ரூபாய்க்கு சாரி வாங்க முடியும். ஆனால் அதற்குரிய மேச்சட்டை தைப்பதற்கு 30 யூரோ 25 யூரோ 20 பவுண்ட்ஸ் 25 பவுண்ட்ஸ் அந்தந்த நாட்டுக்குரிய பணத்தை நாங்கள் இழக்கிறோம். தாயத்தை பொறுத்தளவில் இப்பொழுது முன்னர் 200 ரூபாய் 300 ரூபாய் படி வித்தது இது. இப்பொழுது இந்த ஜன்னல்கள், கதவுகள், புறையல் அதுகள் எல்லாம் பிரேமுகள், அந்த மணிகள் அதுகள் வைப்பதாலே 1000 1400 1450 ரூபாய் வரை இப்பொழுது எடுக்கிறார்கள். இதனால இப்ப உங்களை பொறுத்தளவில் நீங்கள் பழகி இருக்கிறீர்களா, நீங்கள் உங்களுக்கு பணத்தை நீங்கள் இதனால இழக்கிறீர்களா என்பதை பற்றி நீங்கள் ஒரு சிறிய சிறிய கருத்துக்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நான் சொல்லுகின்றேன். தையல் என்பது உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்ற இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தான் தையல். இந்த இன்ட்ரெஸ்டான எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தொழில். ஆமா, தையல் தொழில். ஆமா, விருப்பமான ஒரு தொழில். அதை நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்தே நான் கற்றுக்கொண்டேன். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்தே நான் தையலை நீங்களாகவே தையல் பழகினீங்களா அல்லது நீங்கள் போய் பழகினீங்களா? நான் போய் பழகவில்லை. நான் சொல்ல வரேன், ஆரம்பத்துல பள்ளிக்கூடங்கள்ல கைத்தையல் பழகி தந்தார்கள். கைத்தையல்களை பழகி தந்தார்கள் ஆரம்பத்துல. எப்படி சோம்பையல், எப்படி பெரிய தையல், சின்ன தையல் எல்லாம் சொல்லி தருவாங்க. பூ போடுற தையல் எல்லாம் அதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். பிறகு நான் என்னுடைய அந்த இளம காலத்துல என்னோட அக்கா நல்லா தைப்பா. அக்கா, அம்மா எல்லாரும் தைப்பார்கள். எங்களோட சட்டையெல்லாம் எங்களோட அம்மா எல்லாம் எனக்கு சட்டை வச்சு தந்தது நான் போட்டிருக்கேன். அம்மாவோட அம்மம்மாவும் நல்லா தைப்பாங்க. அப்போ ஒரு மெஷின் வச்சிருந்தாங்க, காலால் ஆட்டுற மெஷின் தான் எங்களோட வீட்டுல இருந்தது. அந்த இதுலதான் அம்மாவும் தைச்சது. எங்களோட அக்கா நல்லா தைப்பா. மூன்றாவது அக்கா நல்லா தைப்பா, அழகா தைப்பா. கையை பழகினா, பூ போடுவா, எல்லாம் தைப்பா. அவ எங்களோட காலத்துல அவதான் எங்களுக்கு எல்லாம் சட்டைகள் வச்சிருந்தாங்க. அவட்ட தான் நான் தையல் பழகினேன். ஆனா அந்த சின்ன சின்ன வெட்டு துண்டுகள்ல வெட்டி கையால வச்சு பழகினது. அந்த சின்ன சின்ன வெட்டு துண்டுகளுக்கு தான் அதுல வெட்டி கழுத்து வெட்டுறது எப்படி, கை வெட்டுறது எப்படி வெட்டி அதுல தச்சு பழகி சின்ன 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 கையால தச்சு அந்த ஒட்டி வைப்பார்கள் தானே, அது மாதிரி ஒட்டி வச்சு கொண்டிருந்தோம். அப்புறம் அக்கா தான் எனக்கு தையல் பழகி தந்தது, வெட்டுறது எல்லாம் பழகி தந்தா. நான் பழகினேன், அக்காட்டு தான் பழகினேன். அந்த பூ போடுறது, மிஷின்ல பூ போடுறது எல்லாம் அக்கா தான் எனக்கு சொல்லி தந்தா. குட்டி 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 சொல்லி தருவா. நான் அக்கா குற்ற நேரம் ஒவ்வொரு முறையும் அக்காவை திட்டுவேன். அக்கா இன்னும் தலையில குற்ற நேரத்துல தான் அக்காவை திட்டுறது, பேசுறது. ஒரு பிரேம் போட்டு தைப்பார்கள் இருக்கிறது, அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேயும் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் வச்சிருக்கிறேன், நான் தச்சிருக்கிறேன், எல்லாம் செய்யலாம். அந்த தையல்கள் ஆரம்ப காலத்துல அந்த ஊர்ல இருக்கும்போது எல்லோருமே என்னோட தையலுக்கு கொண்டு வருவார்கள். சட்டை கிடைக்கிறதுக்கு அந்த தலையில போடுற நெட்டெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் அங்க தலையில நெட் போடணும். நாங்க அந்த நெட்டுக்கெல்லாம் நான் பூ போட்டு எல்லாம் தச்சிருக்கிறேன். பூ போட்டு எல்லாம் கொடுத்து வித்தும் நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம். அந்த அங்க ஆமா, கூலிக்கு தைச்சது, கூலிக்கெல்லாம் இப்ப மாதிரியா அந்த அரா விலகள் இல்ல, மனுஷாட்சியான விலகள் தான் அந்த நேரத்துல. அப்படி எல்லாரும் எல்லோரும் அநேகமாக எல்லோரும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சட்டை வைக்கிறதுக்கு நின்று கொண்டு வருவார்கள். நான் அழகா தச்சு கொடுப்பேன். அந்த சுருக்கு சட்டை, அந்த கையில ஒரு பக்கம் கை இல்லாம டேப் வச்சு அப்படிலாம் அழகாக தச்சு சட்டை எல்லாம் கொடுத்தது.
அந்த இந்த துண்டுகள் எல்லாம் இருக்குதானே, அந்த துண்டுகள் எல்லாம் பொருத்தி பொருத்தி நல்ல அழகான சட்டையெல்லாம் தச்சு கொடுத்த அந்த ஞாபகம். இப்ப இங்க வந்த பிறகு எங்களோட மகள் பிறந்த பிறகு நான் தான் எல்லா சட்டையும் அவருக்கு தச்சு கொடுக்கறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாரி பிளவுஸ் அதெல்லாம் நானே இங்க வந்து நம்ப மாட்டீங்க, நான் ஒன்றோ ரெண்டு தாங்க நான் கூலி கொடுத்து அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பிளவுஸ் தான் நான் ஜெர்மன்ல இருந்து சாரி அங்கதான் இங்க கொண்டு வரும்போது அவங்களே தச்சு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டைக்கு மட்டும்தான் நான் கூலி கொடுத்த ஞாபகம் எனக்கு. நான் ஒரு சட்டைக்கு நான் இங்க வந்து கூலி கொடுக்க இல்லை, எல்லாம் நானே தைப்பேன். எந்த எல்லா பிளவுஸும் டிசைன்கள் போட்டு தைக்கிறது இல்லை, அளவா இந்த நாகரிகமா இந்த மணிகள் முத்துகள் எல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் தச்சு முட்டுறேன். ஆனா இங்க கூலிக்கு நான் பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுக்குறேன். இங்க சிறப்பாக தைக்கிறவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நான் சாரி வாங்குறது மட்டும்தான் நானே என்னுடைய இதெல்லாம் தட்டி கொடுறேன். அதால நான் அந்த தையலுக்காக செலவழிச்ச காசு எனக்கு இல்லை, நான் கொடுக்கறது இல்லை, இலக்கு இல்லை. கைவேலைகள் எல்லாம் நல்லா செய்வேன். இந்த பின்னுறது அதெல்லாம் எனக்கு என்னமோ தெரியாது, எனக்கு அது வரமோ தெரியாது, நான் செய்யறது எல்லாம் செய்வேன். அப்புறம் பூ வேலைகள் எல்லாம் செய்வேன். இப்ப எனக்கு அது ஆர்வம், தையல்ல மிகவும் ஆர்வம் தான். வயசு போனாலும் ஆனா உங்களுக்கு அதொண்டு அந்த கலையை நீங்கள் பயின்று வச்சிருக்கிறபடியா இப்பொழுது நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்ல பிரயோசனமா இருக்கும். இங்கு ஐரோப்பாவில அந்த களி நூல்கள் வந்து பெரிய விலை இல்லை. நீங்கள் பின்ன கொள்ள எல்லாம் நல்லது. நான் பின்ன எனக்கு உங்களுக்கு காட்டினது போல நினைக்கிறேன். அந்த இப்ப அந்த முடிகிற தருவாயில இருக்கிறத நான் இப்ப காட்டுறது உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நீங்க அந்த தையல் வந்து உண்மையிலேயே ஒரு ஆர்வமா ஒரு நல்ல கலை தான். தையல் கலை கட்டாயம் இதற்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா நம்மட இங்க நம்மட பிள்ளைகள் சொல்லுவாங்க, அத்தனை ரூபா கொடுத்துக்குவாங்க இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளவு காசு கொடுத்த விட காசு வை தெரியும். சாரி வாங்குறத விட பிளவுஸுக்கு கொடுக்குற காசு அதிகம் தான். அப்ப நாங்கெல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு சாரி வாங்கினா அந்த 20 ரூபாய்க்குள்ளேயே நாங்க பிளவுஸை இருந்துச்சு நாங்க போட்டுக்கொள்வோம். இப்ப 20 ரூபாய்க்கு சாரி வாங்கி 50 ரூபா 30 ரூபாய் காசு தையலுக்கு கொடுத்தா அது நஷ்டம் தானே அவங்களுக்கு. எங்களுக்கு ஒரு 20 ஹீரோ கூட முடியாது தைக்க தெரிஞ்சவங்களுக்கு. இல்ல அங்க காசுக்கு எங்களுக்கு முடியாதுதான் அங்க. ஆனா அங்கேயும் இப்ப சரியான விலை தானே அங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு. துணியல் விலை அங்க துணிய விலை அங்க போய் நான் அங்க போய் 2-3 பிளவுஸ் நான் எனக்கு முன்னுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட் தான் தைச்சு தருவா. அவளுக்கு கொஞ்சம் அந்த பார்த்தும் பாராமலே நானே கொடுக்குறது அவளுக்கு தைக்க. நூல் காசு கரண்ட் காசு எல்லாம் வேணும் தானே, கேட்க மாட்டா, கூலி எடுத்து கேட்க மாட்டா. தைச்சதுக்கு நானே காசை கொடுப்பேன் அவளுக்கு. அப்படி 2-3 பிளவுஸ் தைச்சிருக்கிற வழியா நானே எல்லாத்தையும் நானே தைச்சு கொள்வேன். நன்றி நன்றி அக்கா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நகுலவதி. ஃப்ரேம் அதுகள் எல்லாம் காட்டுறேன். ஆமா 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 எடுத்துட்டு வாங்க. நகுலவதி வணக்கம். மியூட் பண்ணுங்க, மியூட் எடுங்க. எடுத்துட்டேன். ஓகே வணக்கம் வணக்கம் வாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த தொகுப்பாளர் இணையும் வரையும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு தையலிலிருந்தே சரியான ஆர்வம். நானா முதலில் பாடசாலைக்கு அந்த அழைப்பதற்கு டஸ்டர் தச்சு கொண்டு போய் அதுல இருந்துதான் அம்மாவுக்கு தெரிய வந்தது நான் மிஷின் ஊசியும் வைத்ததும் நான் மிஷின்ல தைக்கிறது என்று. ஆனால் பேருந்து அது தைத்ததை பார்த்து விட்டுட்டு பேருந்து பெருசாக அம்மா என்னோட ஒன்றும் செய்யவில்லை. பேருந்து வெட்டித்தர அம்மா வெட்டி தருவா. நான் முக்கியமான அந்த தலாணி உரை அப்படியானதுல பொருத்தி தான் தையல் மிஷினில் தைத்தேன். பின்னர் காலங்களில் இப்ப தைப்பங்கள் தீபாவளி அதுகளுக்கு உடுப்பு தைக்கும் போது அம்மா வெட்டித்தர நான் தைப்பேன். பிள்ளையென்றால் ஆவிட்டு தைப்பேன் சொல்லுவா. பாடசாலையில வந்து சின்ன வயதுல அந்த 1/2 மீட்டர் துணி வேண்டி கொண்டு வாங்க, பெரிய நூலோடி சின்ன நூலோடி சோம் தையலண்டு தொடர்ந்து ஒரு கொப்பியில தைச்சு கருப்பு பேப்பர் போட்டு அந்த இதுல ஒட்டி காட்டிய அதே போல அப்படி ஒருக்கா தைக்கும் பொழுது அந்த சில தையல்களுக்கு அந்த நூல் இழுத்து தைக்கிறது அந்த அப்படி ஒரு இதுக்கு அம்மா வேண்டி தந்த துணி வந்து துணின்ற அந்த நூல் ஓட்டம் வந்து குறுக்க தான் வந்திருக்கு. அப்ப நான் நீராவட்டினாலும் அந்த தையல்கள் பிழைச்சது. அப்ப எனக்கு அது சின்ன வயதுல தெரியாதானே. இப்ப இந்த ஆசிரியர் சொன்ன இது துணிதான் பிரச்சனை என்று சொல்லி இப்ப இந்த அது வேற துணி வேண்டி தைத்த ஞாபகம். மற்றது டென்மார்க்ல வந்து நான் ஒரு தையல்
கரையுண்ட படிச்சேன் நான் 6 மாதம் டெனிஷில். அப்போ ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து தமிழாக்களுக்காகத்தான் நடைபெற்றது. 6 மாதம். அப்ப எனக்கு தையல் தெரிந்தபடியால் அங்க எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் பலர் வந்து அதில் நன்மை அடைந்தார்கள். கடைசியாக எங்களுக்கு நாங்க தைத்து தைத்து அவர்களுக்கு தான் கொடுக்கிறது. கடைசியா வரும்போது இந்த என்ன படுக்கைக்கு போர்வை, படுக்கை பெரிய போர்வைக்குரிய பெரிய செட் தலானி உரையும் அதுவும் தைச்சதை எங்களுக்கே பிரசண்டா தந்து அது ஒரு பெரிய ஒரு 6 மாதம் 1.5 மணித்தியாலம் போக செல்லும். வேற 1.5 மணித்தியாலம் விடிய 6 மணிக்குறங்க, இரவு 6 மணிக்கு தான் வந்து சேருவோம். அப்படி ஒரு நல்ல உறவுகளையும் சந்திச்சு சந்தோஷமாக இருந்த ஒரு காலம். அந்த இதையும் மறக்க முடியாது. சேர்ந்து அதை தொடர்ந்து நான் ஸ்டூவர் ஸ்கூல் என்று சொல்லி டென்மார்க்ல ஒரு கோர்ஸ் உண்டு, சரியான காசு. அதுல நாங்களே எங்களுக்கு ஆடைகளை அளவெடுத்து தைத்து முடல் உடுப்புகள் எல்லாம் தைத்து மேடை ஏறி அந்த ஃபேஷன் ஷோ நிகழ்த்திய சம்பவம் எனக்கு இப்போதும் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது முழுக்க டெனிஸ்காரரோட நாங்க 2 தமிழர் தான். அது சரியான காசு, அது அரசாங்கம் தான் எனக்கு கட்டினது அந்த காசு. அந்த பரிசில நடக்கிற அதே மாதிரித்தான் நாங்கள் உடுப்பு சப்பாத்தி இதெல்லாம் போட்டு அப்படின்னு நெளிந்து வந்து ஆடைகளை காட்டி போன ஞாபகம். அந்த நேரம் எங்கள்கிட்ட இப்ப அந்த கேமராக்களோ அதுகள் இதுகள் இல்லை. வந்த ஆரம்ப காலங்களில் ஒரு 4-5 வருஷத்தில் அப்ப பெருசாக படம் இல்லை. ஆனா வீடியோ எடுத்தவர்கள் அது இப்ப வீடியோல பார்க்க முடியாது. அந்த நிலவேலைகளையும் கொண்டு வந்தது. ஆனா மற்றது டென்மார்க்ல வந்து எனக்கு வருமானத்தையும் தந்தது. என்னன்னா கோர்ஸுக்கு படிக்க போய்க்கதான் வேற இடத்து பிள்ளைகள் தைச்சு தாங்க, பிளவுஸ் தைச்சு தாங்க, அது தைச்சு தாங்க, அங்க துணி வேண்டலாம், வேண்டி தந்து என்ன அன்பு தொல்லையால தைக்க வேண்டி வந்தது. ஆனா அவ்வளவு சேர்த்த காசும் எனக்கு 2004ஆம் ஆண்டு அந்த சுனாமி அடிச்சது இல்லோ, அந்த இதுக்கு அவள நிதியையும் சேர்த்து வச்ச காசு முழுக்க கொடுத்தனர் அவர்கள் வரும்போது உதவியாக தையலில் சேர்த்தது. இப்போது ஆனா எனக்கு எல்லாரும் சொல்லுவார்கள் சீல விலகுறைவு பிளவுஸுக்கு தான் காசுண்டு. அந்த இதால எனக்கு நானே தைப்பதால் எனக்கு அதில் ஆதாயம் தானே. நன்றி நன்றி, மிகச்சிறப்பு. நன்றி, மிகச்சிறப்பு. இணைந்து உங்களது கருத்தை பயந்தமைக்கு நன்றி நகுலவதி. வணக்கம் அக்கா. வணக்கம். நல்ல தலைப்படுத்துகிறீர்கள். உண்மையாக பெண்களுக்கு 2 விஷயம் தெரிய வேணும், சமையலும் தையலும். வீட்டில் தையல் நான் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சும்மா நூலோடி தைக்கிறது. அது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுக்கு வந்து தையல் வகுப்பு இருந்தது. நிறைய நல்ல துணி மேல் துணியில் வாங்கி முதல் சின்ன நூலோடி, பெரிய நூலோடி, சோம் தையல், விஸ்பம் தையல் எல்லாம் தைச்சு தையல் உள்ள தையலும் தைச்சு ஒரு கருப்பு கொப்பியில் அதை வச்சு கட்டணும். எனக்கு ஞாபகமா இருக்கு. அப்படி காட்டினாங்க. அப்புறம் பிறகு நான் ஜேசி அப்படி படிக்கிற கடையில் அந்த இன்டர்வல் நேரத்தில் ஒரு டீச்சர் முன் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு இருந்தவா, அவள் தையல் பழக்கிறவா. இந்த 62 தையல் ஃப்ரேம் போட்டு தைக்கிற தையல், ஃப்ரேம் போட்டு தைக்கிற தையல், அந்த 62 தையல் தைச்சு நான் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கினேன் அவள்கிட்ட. அது பிறகு நான் திருநெல்வேலி ஃபார்ம் ஸ்கூலுக்கு போனேன். அங்கேயும் எங்களுக்கு அது இருந்தது. மீட்டிங் செய்கிறது, மற்றது ஹைவேல மற்ற அந்த சுருக்கு தையல், அந்த நெஞ்சுக்கு என்ன தைக்கிற மறந்து அந்த தையல் சிமோக்கிங் செய்து, ஆப்பிள் ரோஸ் சட்டையில் சிமோக்கிங் செய்து கீழே ஆப்பிள் வெட்டி தைச்சு எல்லாம் வந்து அப்படி நாங்கள் பழகினாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து இசதி எடுத்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு வருஷம் இருக்கையில் மாதர் சங்கத்தால் என்னை கூப்பிட்டார்கள். 3 மிஷின் தந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சென்டர் ஒன்று வச்சு தையல் பழக்கினேன். அது தையல் பழக்கி அதில் ஒரு சீல் வச்ச நாங்கள் கனப்பிள்ளைகள் என்னிட்ட பழகினார்கள். இந்த
அதிகம் இந்த இதுகள் தான் நிட்டிங் மற்றது இந்த ஃப்ரேம் போட்டு தைக்கிற அந்த தையலும் தான் வளர்க்கினேன். அப்போ பெரிய செயல் போட்டும் அதில் நல்ல வருவாயம் கிடைச்சது. அது பிறகு ஒரு வருஷம் அப்படி செய்து கொண்டு பிறகு நான் இங்கே ஈடுபட்டு வந்துட்டேன். வீட்டில் முதல் நான் கேட்டேன், நானும் சிஸ்டருக்காக தான் இந்த தையல் கொஞ்சம் விருப்பமானவர். அக்காட்ட ஒரு சீத்த துணி ஒன்று வந்திருந்தது, தந்துட்டு அக்காட்ட கேட்டு இந்த பாவாடை ஒன்று தைச்சது. அவர் கடத்தி கொண்டு வந்தால் நானாக வெட்டி குறுக்கா வெட்டி தைச்சு நான் உருவமாக்கினேன். துணியை இளப்பருக்கையாக குறுக்கு பருக்கு வெட்டி தந்தேன். ஆனால் ஒரு பாவாடையாக உருப்படியாக வந்தது தான். அது அப்புறம் அம்மா சந்தோஷப்பட்டாங்க, பெற்றோரும் சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் எனக்கு ஒரு மிஷின் வாங்கி தந்தார்கள் வீட்டில். அது அம்மா தான் வாங்கி தந்தது. அந்த மிஷினை நான் அனலதீவியில் முதல் போய் அந்த மிஷினையும் கொண்டு தான் போனேன். அங்கே அங்கே தைக்கணுமென்ற ஒரு ஆசை இருந்தபடியா அங்கேயும் போயிருந்து தைச்சேன். அது பிறகு இங்கே மானிப்பேக்கம் வந்து தைச்சு கொண்டு இருந்துட்டு பிறகு எல்லாம் விட்டுட்டு வந்ததான் எனக்கு சரியான விருப்பம். இப்போ கொஞ்சம் வெயிலாக தைச்சேன் நான். ஆனால் இப்போ சும்மா கையால் தைப்பேன். நான் பெருசாக ப்ளவுஸ் அப்படி தைக்கிறது எனக்கு இப்போ விருப்பம் இல்லையாண்டு இல்லை. நீ இந்த மற்றபடி நல்ல கையில் ஆனால் சில நேரம் யோசிக்கு நான் மற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வடிவாக நான் அந்த பில்லோலாம் தைச்சு சுருக்கு வச்சு இப்படி நீண்ட தலையணியிலெல்லாம் தைச்சு எங்களோட சகோதரங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறது எங்களுக்கு சரியான விருப்பம். பீஸ் ஒன்று இருக்குது, இந்த லோன் துணின்னு ஒரு துணி இருக்குது, மெல்லிய துணி, பேபி மேல். அதில் நல்ல வடிவாக தைச்சு சின்ன பூக்கள் எல்லாம் போட்டு வடிவாக தைக்கிறேன் நான். அதை தைச்சு விட அக்காட பிள்ளைகளுக்கு, மற்ற 2 அக்காட பிள்ளைகளுக்கு, அண்ணன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் தைச்சு கொடுக்குறது. அவைகளுக்கு தலையணி, அந்த வடிவான தலையணிகள் எல்லாம் தைச்சு விட எந்த பிள்ளைகளுக்கு நான் தைச்சேன். நான் பிங்கிலும் ப்ளூவிலும் தைச்சேன் நான். அந்த நேரம் துணி மெல்லிய துணி நல்லா இருக்கும். என்ன அப்படி இந்த தொட்டிலுக்குள்ளே போட்டு இருக்க நல்ல சைட்டில் நீள துணியை வச்சு கூட வடிவாக இருக்கும் வயலுக்கு. அப்படி சந்தோஷமாக இருந்த காலங்களெல்லாம் இப்போ இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்மோக்கிங். ஆமா 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 ஸ்மோக்கிங் சொல்றதுக்கு தான் வந்தேன். சின்ன குழந்தை பிள்ளை 6 சட்டை தைச்சேன். ரிமஹோல்ல பழகினேன் ஒரு 6 மாதம் முடிக்கல, கல்யாணம் முடிக்க முதல். ஆனா கல்யாணம் விட்டாலே அது இடையில நிறுத்தப்பட்டது. அந்த சுருக்கு தைச்சு நான் குழந்தைய வயிற்றுல வைத்திருக்க மகளுக்கு எனக்கு அந்த பெர்ஜெக்கன்னு சொல்லி அதுக்கு தைச்சேன் நான். அந்த சுருக்கு சட்டை மகளுக்கு தைச்சேன் நான் இங்கேயும் தைச்சேன் நான் டென்மார்க்ல. மற்றது வந்து அந்த வெட்டு குத்து தையல் ஒன்று இருக்கு, எக்ஸ் மேரி போடுறது. அது எனக்கு நிறைய ஆசை. பாருங்க, இது வந்து தெரியுதா? தெரியுது. இது வந்து என்னுடைய மகள் இப்ப படம் தெரியல. இப்ப மாறிட்டீங்க. இப்படியே முன்னுண்டு காட்டுங்க. இப்ப இருந்தா காட்டுங்க, இப்படியே காட்டுங்க. இப்படியா? ஓ, இப்படியே பேக்ரவுண்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்கள் ஓபன் பண்ணுங்க. பத்மினி, நீங்கள் கதையுங்கோ. அக்கா நையும் பேரு என்னட்ட தையல் மிஷின் இருக்குது, ஆனா நான் தைக்க மாட்டேன். இப்படி என்ன தைப்பேன்னு சொல்லணும்னா அண்டர்ஸ்கர்ட் தைப்பேன். ஒரு கால் நான் இந்த பிளவுஸை கலட்டிட்டு அதையே வச்சு விட்டுதான் சரியான கஷ்டம். எனக்கு அதையே இல்லாது விட்டுட்டேன். நீட்டு ஒரு பாவாடையெல்லாம் நான் தான் தைக்கிறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் காயத்ரி சின்ன இருக்கல தன் ஃபேன்சி ட்ரெஸ் வேணுமென்று நீங்க தச்சு தாங்கொண்டா எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்ன செய்தேன், இந்த முன்னுக்கு 2 இப்படி கையையும் பட்டி சுருக்கி போட்டு அதுல அந்த பாவாடைக்கு இப்படி பேண்ட் வைப்பினேன் தானே, அதையும் வச்சு டேப்பையும் வச்சு அது ஈஸி. ஃபேன்சி ட்ரெஸ் தானே, இல்லை நான் அதை போட்டு ஊர்னுட்டு ஐயோ அதை பண்றான் பார்க்கவே இல்லை. அதை சின்ன போட்டு கொண்டு போனவா அண்டு அந்த ஸ்கூலுக்கு நான் யூனிஃபார்ம் டேண்டு இப்போ ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக போகணுமாண்டு. அப்போ அவ சொன்னா இதுதான் சரியா அப்படித்தானே. எனக்கு உண்மையில வடிவா தைக்க புறப்புறா தைக்க தெரியாது. ஸ்கர்ட் மட்டும் நீட்டு பாவாடை அத்தனையும் நான் தான் தைக்கிறேன். அதுவும் கட் பீஸ் அப்படி அந்த இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி மாறி கட் பண்ணிட்டு அது 4 பீஸா வரும்.
குறுக்க வைக்க. அதுதான் தட்பன், வேற ஒண்ணும் தெரியாது. சுருக்கு பாவாடை அப்படி எல்லாம் கஷ்டம் அது எனக்கு மாதிரி எனக்கு. ஆனா எதுவும் கிழிஞ்சதை தப்பம் பண்றதுக்காக வச்சிருக்கிறேன். என்னன்னா நான் சின்னல கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் அந்த ஒரு நாள் பழக இதண்டேக்குல இந்த ஊசி வந்து நீளத்துக்குள்ளால போயிங்கால வந்துட்டுது. எனக்கு அது தெரியல. நான் அதை அப்படி அமர்த்தி இதண்டேக்குல இதண்டிட்டு அதுக்கு பிறகு எனக்கு அவ்வளவு அந்த அந்த அவ்வளவு விருப்பம் இல்லாத மாதிரி வந்துட்டுது. இப்ப எங்க டே சென்டர்ல ஒரு பிள்ளை அந்த cross stitch தப்பா அவாட்ட தான் நான் கொஞ்சம் காட்டி தந்தவா. அதுவும் எனக்கு தெரியல, பழையனா சோமா இருக்குமோ என்னோ தெரியல. அது ஒரு ஏர்டெக்ஸ் துணி மாதிரி தான் இருக்கும், அதுதான் தேவை. அப்ப அந்த குத்து மாதிரி அதுக்குள்ள குத்து படத்தை பார்த்து செய்யறது. அந்த புள்ள படையா செய்ய நான் ஒன்றரை பழகினா பேருந்து எனக்கு என்ன இது தேவைன்ட்டு விட்டுட்டேன். நெவிசக்கா காட்டுங்க. நெவிசக்கா மியூட் எடுங்கக்கா. பரவாயில்ல, இப்படியா காட்டுங்க. சரி இப்ப தெரியுது. இது வந்து எங்க மகளுக்கு நான் சின்னதா இருக்கிற தச்ச தள்ளுவாடி போறேன். கையால பூ போட்டு கையால கலைநூல்லாம் கையால பூ போட என்ன புழுத்தலையல் சொல்லுவாரு. இது ரோசா ஊசிக்க கொடுத்து இப்படி இப்படி கையால வச்சது. இந்த கையால வச்சது. மற்றது இது வந்து நான் தழுவாணி கொண்டு வச்சேன் பூ போட்டு. தெரியுதா? ஆமா ஆமா. இல்ல இந்த கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படி அந்த கட் அந்த குரோஸ் மாதிரி இருக்கும், அதை அமர்த்தி விடுங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் மாத்துறீங்கள் தானே, அதுல அந்த பேக்ரவுண்ட் அந்த சூமில நீங்கள் இப்ப இது கேட்கல 3ஆவதோ 4ஆவது தான் இப்ப நீங்கள் அத பேக்ரவுண்ட் இது வரும் படம், அதை அமர்த்தி நீங்கள்னா உங்களோட சும்மா நோமலானது வரும். பரவாயில்லையா? ஓகே. நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட முகத்தை மறைச்சு பிடிங்க. உங்களோட முகத்தை மறைச்சு நேரா பிடிச்சீங்கன்னா தெரியும். இப்படி நேரா பிடிங்க. உங்களோட முகத்தை மறைச்சு இப்படி போடுவீங்க. இப்ப பாருங்க, என்ன பாருங்க அக்கா, இப்படியா? அப்படி பிடிங்க. இது சந்திர மண்டலத்துல கொடி நட்ட மாதிரியோட கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்துங்க. உங்களை பார்க்காம நிமித்துங்க. அப்படி கொஞ்சம் பாதி தெரியுது, பாதி போட்டுருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி அக்கா. சாந்தினி, நீங்கள் தையலை பத்தி எதுங்க உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அத்தியாண்டி அம்மா பண்ணி இருக்கிறா, நீங்க மியூட் எடுங்க. வணக்கம் ரோஜினி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் தைக்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தைக்க ஓரளவு எங்களுக்கு தைக்க தெரியும். எனக்கு நானே தைப்பேன். என்னுடைய மகளுக்கும் பாவாடை சட்டையும் தைச்சு நான் தான் போடுறேன். இது வரைக்கும் கொடுத்து தைக்கல. இங்க வந்ததுக்கு ஒருக்கா தான் நான் சாலைக்கு கொடுத்து தைச்சேனா, மிச்சம் எல்லாம் நான் தான் தைக்கிறது. எனக்கு நானே தைச்சு கொள்வேன். வழியாக நான் இங்க வந்து படிக்கல அந்த ஃப்ரெண்டுகளுக்கு சட்டையால் தைச்சு கொடுத்துருக்கேன், கூட வட்டி சட்டையால். ஆனால் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து தைச்சிருக்கேன். மற்றபடி இந்த தையல் இரண்டு செய்யணும். பிரான்சில் எவ்வளவு காசு எடுக்கிறார்கள் சும்மா நோமலா தைப்பதற்கு தெரியும்? மறைஞ்சிருக்கிறீங்களா? நல்லா உழைக்கிறேன். இதுக்குள்ள நான் இருக்கிறதுல ஒரு ஆள் தான் இதுக்குள்ள தையல் தைக்கிறா. அவாக்கு நல்ல வருமானம், நல்லா உதந்தனா. எனக்கு இப்படியோட மினை கிடையாது. இப்ப நான் ஒரு வேலைக்கு உள்ளட்டேன்னா அந்த வேலைதான் செய்யணும். அப்ப இது இந்த வளர்ச்சிதான் முக்கியம். என்ன ஒரு ஆள் வேலை சொல்வார், அது ஆறுதலா நாம வேலை 2 பேர் செய்யலாம். இப்ப முதல் பிள்ளைகள் வளரணும், அவையோட வடிவா வளர்க்கணும்னு சொல்லி. அப்ப அதால என்னுடைய தையலால நான் தைச்சு கொள்வேன். அத்மிகாவுக்கும் பாவாடை சட்டையெல்லாம் நான் தான் தைக்கிறேன். நான் அத்மிகாக அத்மிகாக அந்த பிறந்து நீளமான தலாணி எல்லாம் அந்த சுருக்கு வச்செல்லாம் நான் தான் தைக்கிறேன். தலாணி உரை, நீள தலாணி உரை எல்லாமே போட்டுட்டேன். அப்படி நம்மளோட வேலை செய்யறோம். ஆனால் தையல் பழகினது பெரிய ஒரு இது. முதல் தெரியாம பினாபோம் சட்டை உள்ளுக்கு அந்த டிஷர்ட் போட்டு வழியில போற பினாபோம் சட்டை உண்டு துணி ஒன்று எடுத்து நான் ஹோஸ்டல்ல இருக்கேங்க தைக்க கொடுத்துருவேன் ஒரு ஆண்டிட்ட. அங்கான் இருக்கிறவா தைச்சு தரேன்னு சொல்லி கடைசி வரைக்குமே நான் தைச்சு தரல. அடுத்த நாள் தீபாவளி
அப்ப வரப்போத பாண்டி பின்னேரம் போய் கேட்கவும் சொன்னா தைக்க இல்லையாடி சொன்னா. அப்ப நான் பேர் சொன்னா நீ போடத்தான் போகணும் கேட்டேன். அந்த ஒரு சொல்லு நீங்க துணியை தாங்கன்னு சொன்னேன். துணியை கொண்டாந்து இன்னொரு பிள்ளைனால சட்டை இருந்தா அதை எடுத்து வச்சு வெட்டியாச்சு. ஒரு மாதிரி வெட்டி போட்டேன். வெட்டி போட்டு அங்க கொஸ்டல்ல மிஷின் இருக்குதானே வெட்டி போட்டு ஆனா தைக்கல. அது என்ன பிரச்சனைடா அப்ப தங்கம்மா பாக்குட்டி அம்மா அவாவோட அவங்களோட முன்னுக்கு போய் நிக்கணும் அந்த டைம். அப்ப ஓயில் எடுத்துட்டு இருந்தேன் நான். அப்ப அவட போய் நிக்கணும். அப்ப நான் தைக்கலாம் வெட்டி வச்சுட்டேன். பின்ன நேரம் போகணும். அவட விட்டு வாரதண்டா 8:30 புறதான் வரலாம் இரவு. அப்ப ஆனா வெட்டி போட்டேன். பேருந்து வந்து சாப்பாடு எல்லாம் முடிச்சு 10 மணிக்கு தைக்க வலிக்கிட்டாச்சு. இரவிரவா இருந்துச்சு போட்டு சரியன்னு பார்த்தா முன்வளம் சரியான வளம், பின்ன கீழே குடவட்டு வளம் பூட்டினது புறவளம் மூட்டியாச்சு. அதுவும் விடல சரி இருந்து அவிட்டு போட்டு விடுறல. நாளைக்கு விடிய போறதுன்ற ஒரு கொள்கை. அது வர அந்த டைம் வருஷம் பிறக்கிற டைம் வந்து விடிய 3 மணி 4 மணிக்கு பூசை 4:30 பூசை இருந்தது. அப்ப நான் பெரிய மாட்டேன் அவாட்ட குளிக்கிறதுக்கு அது எடுத்து குடுக்கறதுக்கு நான் போக வேணும். நான் 3 மணிக்கு முன்னுக்கு போகணும். நான் எல்லாம் தோஞ்சு அதுக்கு முதலே குடிச்சு வலிக்கிடணும். 3:30 அங்க நிக்கணும். அப்ப சரி அந்த ஒரு மாதிரி இரவிரவா இருந்தா விட்டு பேருந்து தச்சு போட்டேன். வளம் திருப்பி தச்சு அன்னைக்கு அந்த சட்டா போட்டேன். நான் தச்சு போட்டு கொண்டு போனேன். அது வரைக்கும் எனக்கு மிஷின்ல தைக்க தெரியாது. அந்த ஒரு அதுதான் அந்த பிடிவாதம் தைக்கோணும் ஒரு இதுல தைச்சது. அதுக்கு பிறகு சேர்ந்து நான் ஓயில் எடுத்துட்டு பேருந்து ஒரு 3-4 மாசத்துக்கு பிறகு இனிவில்ல ஒரு தையல் பழகினவ ஒரு கோர்ஸ் ஒன்று தொடங்கினவ. அப்ப அதுக்கு கோப்பொருள் கேட்டு போய் பழகினான். அதுல ஒரு 6 மாசம் பழகினான் கொஞ்சம் தையல் பழகினான். இப்ப நான் இந்த சாரி பிளவுஸ் தைக்கிறேன் தானே அவ்வளவு காணுவான். அந்த அவ சொன்ன சொல்லும் அந்த அதுவும் இப்ப ஜெயானடேசன் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த தையல்ன்றோடனே எனக்கு அதான் ஞாபகம் வரும். அந்த கேட்ட கேள்வி போடணுமோ கட்டாயம் போடத்தான் வேணுமோ அந்த கேட்டது அந்த அந்த சூடு அப்படியே தச்சாச்சு. அதுவும் நல்லதுக்கு தானே அப்படி ஒரு கேள்வி. உண்மையில தையல் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்ப நானெல்லாம் அத்மிகாக்கு நான் தான் தைக்கிறது கொடுத்து தைக்கிறேன். அது ஒரு சந்தோஷம். நாங்கள் தைச்சு எங்கட பிள்ளைக்கு போடக்க அந்த பிள்ளை போட்டு நிக்க யார் தைச்சதா அதை கொடுத்து தைச்ச நீ 2 கை நான் தானேன்னு சொல்லிக்க ஒரு பெருமை தானே. அம்மா தைச்சு பிள்ளைக்கு போடுறாங்க அவ்வளவும் காணும். நன்றி. இருந்தாலும் அந்த தலைப்பு வந்து கதைக்கோடு பண்றதுல நினைஞ்சனா நன்றி செல்வியாண்டி. நன்றி நன்றி. தலுவாணி முறைக்கு போட்ட பூ மிஷினால போட்டது 4 பூ போட்டேன். மற்றது இது வந்து நெசசீலை மாதிரி சின்ன நெசக்கு இருக்கிற சீலை புரியுதா? ஆமா வடிவா இருக்கு. வடி அழகா இருக்கு. இது நெசக்கு இருக்கு. மேப்பிள்ளில நீங்கள் போட்டு இருக்கிறீங்கல்ல மேப்பிள் இல்ல கனடா. இது வந்து இந்த கிரேப்ஸ் இது கிரேப்ஸ் இல்லையா? ஓகே கிரேப்ஸ் கொடி. ஆமா ஆமா திராட்சை கொடி மாதிரி. இதுதான் இது வந்து நான் மஃப்ளர் பின்னுவேன். மஃப்ளர் இந்த ஸ்வெட்டர்லாண்டே கேட்டீங்களா? இது மஃப்ளர் நான் பின்னின மஃப்ளர் தான். நான் பின்னின மஃப்ளர் தான். இது வந்து ஸ்வெட்டர் பின்னுனே அதை மறந்துட்டேன். இப்ப ஸ்வெட்டருக்கு அந்த கையெல்லாம் போடத்தாரு அது மறந்துட்டேன். எனக்கு அது இது என்ன மடமடன்னு பின்னுவேன். ஸ்வெட்டர் இந்த மஃப்ளர் பின்னுவேன். இது வந்து அன்றைக்கு நான் காட்டின பின்னுறது. ஆமா 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 அது இன்னும் முடியல. மேசைக்கு போடுறது என்ன இது இந்த ஸ்டூலுக்கு போடுவோம். அதுக்கு விரிக்கிறது தான். அது இன்னும் முடியல. முடிச்சிருவேன். இப்ப கதியில முடிஞ்சிடும். இன்னும் இதை போல இன்னொரு ஒரு அரை பங்கு இதை போல இன்னும் பின்னணும். அப்பதான் இன்னும் முடியும். இதுவும் பின்னை கொண்டு இருக்கிறேன். இந்த இதுதான் இந்த ஃப்ரேம்கள் இதுகள் தான். இது பெரிய ஃப்ரேம். இது பெரிய எனக்கு இது விருப்பம். ஆனா நான் தச்சு
தெரியல. போட்டு தைச்சா உங்களுக்கு கைத்தையல் எல்லாம் ஈஸியா இருக்கும். மெஷின்லயும் போட்டு தைக்கலாம். இது வந்து ஆமா, ஆமா, பெரிய ஆமா. பெரிய பெரிய அந்த மேசைகள் இது வந்து உனக்கு என்ன சொல்றது, என்ன பெயர்? ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் பிரேம் தானா? பிரேம் தான், பிரேம்னு தான் சொல்றது. வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். இது அடுத்த ஆமா, சைஸ். ஆமா, ஆமா, இது அடுத்த சைஸ். இது வந்து சின்ன சைஸ். ஓ, இது வந்து பலர்கள் அதுகளுக்கெல்லாம் நாங்க தைக்கும்போது சின்ன துண்டுகள் போட்டு தைப்போம் தானே, ஆமா. அதுக்கு இந்த சின்னனை போட்டுட்டு அமர்த்தி போட்டு தைக்கிறது. ம். பேட்டன்கள் எல்லாம் இருக்குது. பேட்டன்கள் பூ பேட்டன்கள் எல்லாம் இருக்குது. இந்த பேட்டன்கள் எல்லாம் பார்த்து இந்த பேட்டன் புத்தகங்கள் எல்லாம் வச்சு பச்சன். ஆமா, ஆமா. முயற்சிறப்பு, முயற்சிறப்பு. பதிச்சுதான் அந்த பதிச்சுதான் பூக்கள் எல்லாம் செய்து போடுவேன். இதெல்லாம் இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வமும் விருப்பமும். எனக்கு நிறைய விருப்பம். செய்யறதுதான் இப்ப கொஞ்சம் என்ன பொறுத்தளவுல நானும் தாயத்தில் இருக்கும் பொழுது தையல், எங்களோட தையல் மிஷின், சிங்கர் மிஷின் இருந்தது. எங்களுடைய அம்மா அம்மா பீட்ரூட் தோட்டம் செய்து பதிலையில அப்ப 50 ரூபாய்க்கு வாங்கின மிஷின் இப்பவும் இருக்கிறது வீட்டுல. இப்பவும் இருக்கிறது. எங்களோட அக்காவுக்கும் அந்த மிஷினுக்கும் ஒரே வயசு என்று சொல்றாரு. கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் 75 ஆண்டு. ஆனால் இன்னும் நல்ல அழகாக தைக்கிறது பிரச்சனை இல்லை. இப்பவும் தைச்சு கொண்டு இருக்கிற அதுல அப்படி இருக்கு. அதுல சும்மா இந்த வெட்டுற சாரம் பொருத்துறது அதுகள் எல்லாம் அப்படித்தான் கால் மிஷின் அதுல செய்திருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் நான் எனக்கு அதுக்கு சும்மா புத்தானே இருக்கிற பொழுது போவோம்ட்டு ஒரு மிஷினை வாங்கி சும்மா அந்த பழைய இதுகள் எடுத்து தலாணி உரை அப்படி எல்லாம் தைச்சிருந்து பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு லைப்ரரி இருக்கு. அங்க ஒரு மொரோக்கோ டீச்சர் ஒரு ஆள் தையல் பழக்கிறவ. அப்ப போகும்போது 12 ஹில்டன் அப்ப ஆரம்பத்துல ஹில்டன் தான் ஒரு கிளாஸுக்கு போய்கல 2 மணித்தியாலம் கிளாஸ் கொடுப்பா. அப்ப நான் போய் கதைச்சு போட்டு அந்த டீச்சர் கிட்ட நானும் வந்து செய்யற போறோம். ஆனா மிஷின் நாங்கள் கொண்டு போகணும். இப்ப எனக்கு எங்களோட வீட்டுல இருந்து கிட்டாண்டபடியா நான் மிஷினை கையில தூக்கிட்டு போகலாம். ஆமா, இங்க மிஷினோட வாங்கி நான் தூக்கி கொண்டு அந்த இதுல எனக்கு வீட்டுல இருந்து ஒரு ஆள் வருவி இந்த சாமான்களும் கொண்டு போகணுமே, துணி நூல்கள் அதுகள் எல்லாமே கொண்டு போனோம். அப்போ 5 நிமிஷம் காணும் எங்களுக்கு, எங்களோட வீடும் அந்த லைப்ரரியும். அப்ப நான் அங்க போய் அதுல போய் அவர்கிட்ட பழகிட்டு பின்னேறம் தான் கிழமையில ஒரு நாளைக்கு வச்சிருப்பா. 4 கிளாஸ் நடக்கும் மாதம். நான் ஒரு 5-6 கிளாஸுக்கு தான் போயிருந்தேன், கணக்க போகவும் இல்லை. அப்ப போகும் பொழுது நான் முதல்ல இருந்து அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு சாரி பிளவுஸ் மட்டும் காட்டி தர முடியுமான்னு. பின் அவருக்கு சாரி பிளவுஸ் தெரியாது. சொன்னா உண்ட சரியான அளவில ஒரு சாரி பிளவுஸ நீ கலட்டி போட்டு சாரி பிளவுஸா கொண்டு வரைச்சு. அப்ப நான் என்ன செய்யணும், என்னட்ட நல்ல சாரின்ற பிளவுஸ் கொண்ட எல்லாத்தையும் கலட்டி போட்டு கொண்டு போய் காட்டினேன். அவ பேப்பர்ல எப்படி வெட்டுறது அந்த முறையில எல்லாம் காட்டி தந்தார். சரியென்று போட்டு காட்டி தந்த பிறகு நான் துணியில வச்சு, இங்க துணி அப்ப மலிவு, ஒரு ஹில்டனுக்கு 1 மீட்டர் 1 சில நேரம் மார்க்கெட்ல திங்கக்கிட மார்க்கெட்ல அந்த பீஸாவை வாங்குறேன். அப்ப அந்த மிஞ்சின துணி எல்லாம் எனக்கு 50 இங்க ஹில்டன் அந்த சென்ஸ் விக்கேக்ல அப்படி 2-3 ஹில்டனுக்கு எல்லாம் பெரிய பெரிய துணிகள் வாங்கி நான் வீட்டுல பாவாடை தலானி உரை அப்படி எல்லாம் தைச்சு போட்டு, இது சாரி பிளவுஸ் அதுல வாங்கி அவர் லோஜினி சொன்ன மாதிரி வேற துணிகள் எல்லாம் வாங்கி பினஃபோம் சட்டைகள் அதுகள் எல்லாம் நானா வெட்டி நியாயமான சட்டை அப்படி எல்லாம் தச்சு வீட்டை இருக்கைகளை பொழுது போகும். அப்ப நான் படிக்கிட்ட போறேன், நான் நெதர்லாந்து தாழ் படிக்க. அப்ப எனக்கு இங்க வீட்டா சும்மா தான், வேலை ஒன்றும் இல்லை. அப்ப நான் அதுலயே பழகி துணி எடுத்து வச்சு புளியோ சரியோ வெட்டுறது, வெட்டி தச்சு அப்புறம் மொரோக்கோ டீச்சர்கிட்ட ஒரு 3-4 கிளாஸுக்கு நான் சாரி பிளவுஸ் எல்லாம் படிவா தைக்க துவங்கிட்டேன். அப்ப நான் தச்சு எங்களோட அக்காவுக்கு வந்து முதற்தரம் போயேக்குள்ள 12 சாரி பிளவுஸ் மட்டும் கொண்டு போகணும் கொடுத்தேன். எனக்கும் அக்கா எல்லாம் ஒரே சைஸ் தான். இல்ல எனக்கும் அக்கா பள்ளிக்கூடம் போறவா, அங்க காசு தானே. அப்ப இங்க துணியும் மலிவு, அவைக்கு நல்ல சந்தோஷம். அக்கா சரியான அளவும் கணக்கா இருந்தது. அப்ப அவக்கு 12 பிளவுஸ் அவக்கு மட்டும் தச்சு கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு தச்ச சட்டையெல்லாம் எங்களோட கடை தங்கச்சி போடுவோம், பினாப்போம் சட்டை
அதுகளை எல்லாம் தைச்சு போட்டு கொண்டே கொடுத்தேன். இப்ப எனக்கு பிறகு நான் இங்கு இந்த காசு கொடுத்து பெற்றாண்டு இல்லை, நான் எனக்கே துணியை வாங்கி நானே தைச்சு கொண்டேன். ஆனால் இப்பொழுது சாயத்தில் இருக்கும்போது சில இந்த அந்த தங்கச்சிட்ட சொல்லி சில போற நேரங்கள்ல சாரியை வாங்கிக்கல கையோட தச்சு போட்டு கொண்டு வர சொல்லி என்ன இப்ப கட்டு கொண்டு இஞ்சி அதுக்கு கொண்டு போட்டு அதுக்கு லைனிங் தேட என்னன்னா முன்னர் மாதிரி இப்ப மார்க்கெட் இல்லை எங்களுக்கு. முன்ன துணிகள் வாங்கி தைக்கலாம். பிறகு நான் அப்படி கூடுதலாக தச்சு பழகினதுல எனக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா போயிட்டுது. இங்கு கனவேர் இங்கேயும் அப்படித்தான் 25 கில்டன் எடுத்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு வருடம் கேட்டேன், ஒரு சாரி பிளவுஸ் தைக்க ஆசை 25 கில்டன். நான் 2-3 பேருக்கு எந்த லைனிங் துணி தராமல் துணியை கொண்டாந்து கேட்டார்கள் அவசரமா. எனக்கு ஒரு சாரி பிளவுஸ் தைச்சுட்டாங்க. நான் எந்த லைனிங் துணி அப்ப மலிவுதானே, ஒரு கில்டன் அதுக்கு வாங்கலாம் தான் என்னட்ட கிடக்குறதுல நான் தைச்சு போட்டு காசு வாங்குறேன் சும்மாவே தச்சு செய்து அப்படி ஒரு 3-4 பேருக்கு சும்மா தான் எனக்கு கேட்டார்கள் தச்சு தர சொல்லி. எனக்கு அது பிறகு டைமுகளும் அது இல்லை. எனக்கு அந்த மற்றவர்களுக்கு அதுக்கு காசு வாங்கி தைச்சு கொடுக்கல, இலவசமா தைச்சு கொடுத்தேன். அப்படி தைச்சு கொடுத்தேன். ஆனா உண்மையில் அப்படி தைக்கிற வழியா எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு இது. தங்கச்சி கடைசி தங்கச்சிக்கும் கடைசி கொஞ்சம் இந்த பிரச்சனைகளுக்குள்ள வேலைகள் அப்படி இல்லாம போயிட்டுது. அவர் வேலையெல்லாம் போயிட்டு நான் நீங்க 2 மிஷின் கொண்டே கொடுத்து நூல்கள் துணிகள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பழக சொல்லி சாரி பிளவுஸும் அவாக்கு காட்டி கொடுத்து அவன் நல்ல வடிவா தைப்ப. எனக்கு இப்ப அவர் தச்சு போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. அப்படி அந்த பொழுதும் போயிட்ட மாதிரி பொழுதும் போயிது, அவாக்கும் ஒரு பிழைப்பா போயிட்டுது. ஆக்களுக்கு இல்லை, எங்களோட வீட்டு குடும்பத்துக்கு தைக்கிறதுக்கு நல்லது தானே. எனக்கு தானே தைக்கிறா பிரச்சனை இல்லை, காசு கொடுத்து தைக்காமல் எனக்கு தானே தைச்சு கொடுத்தா. நம்ம ஒரு நிமிஷத்தையும் வீணாக்க மாட்டோம். தையல் தெரிஞ்சா ஏதாவது கைவேலைகள் செய்து இருக்கும்போது நேரம் வீணாகாது தானே. ஒரு அலுவலகம் 10 ஹீரோக்கெல்லாம் 10 ஹீரோ 20 ஹீரோக்கு ஒரு சாரி பிளவுஸ் சாரி வாங்கலாம். ஆனா 30 யூரோ கொடுக்கணும் சாரி பிளவுஸுக்கு. அது சும்மா கணக்கு அதிகமான ஒரு செலவு மாதிரி. இப்ப ரெடிமேட் பிளவுஸ்கள் வந்ததுல தைக்கிறது குறைவு. ரெடிமேட் பிளவுஸ்கள் இங்க நிறைய எடுக்கலாம் ரெடிமேட் பிளவுஸ் வந்து தாயத்தில் போகும்போது முந்தி வராது. அந்த பெனியன் துணியில இருக்கிற அது டீரோ துணி என்று சொல்றது. இங்க வந்து எல்லா துணியிலையும் இருக்குது. ஆனால் அவைண்ட என்ன சொல்றது அளவுகள் வந்து இளம் பிள்ளைகளுக்குத்தான் குமர் பிள்ளைகளுக்குத்தான் அது அழகாக இருக்கிறது. பெரிய ஆக்கள் போடுவீங்க அதுல மற்றது பெரிய பின்னுக்கு ஆக டீப்பா இருக்கு. மற்ற முன்னுக்கு வந்து வித்தியாசமான தையல் அது வந்து அந்த என்னன்னு சொல்றாங்க உள்ளாட போடாம வேற அவங்க வச்சு தைக்கிறது அப்படி கணக்கு. இது எனக்கு அதுகள் பொருந்தாது. நான் இதுதான் என்னட்டு நானே தைச்சு கொள்வது. எனக்கு ஒரு நினைவு வந்தது என்னன்னா இந்த மெக்சி வந்த காலம் இருக்குல்ல, மெக்சி வந்த காலம் இருக்குல்ல, மெக்சி பாவாடை அந்த காலத்துல நான் எங்களுக்கு மெக்சி தைச்சு போட்டு மேல பிளவுஸுக்கு கீழே வந்து அந்த குடவெட்டு மாதிரி வச்சு வண்டியில இருந்து பொருத்தி கீழே அப்படி அது இப்ப அந்த ஸ்டைல் வந்திருக்கு. கிமோனான்னு சொல்லுவாங்க, சொல்றது தானே கிமோனான்னு சொல்றது. அந்த காலத்துல கிமோனான்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்துல அங்க எங்கட அக்காக்கெல்லாம் பூத்த காலம் அதுதான். நான் இங்கு மச்சி தான் வீட்டுகள் போடுறேன்னா நான் தைக்கிற மச்சி கூடுதலாக அதுதான் இப்பவும் பாவிக்கிறேன். கிமோனான்னு சொல்றாங்க. உனக்கு வேண்டலாம் ஒரு மெக்சி, அந்த கொஞ்சம் துணி குறைவா இருக்கும். ஆனா அது துணிக்கும் மலிவு, தையல் குழியும் இல்ல. நீங்கள் அதை வேண்டுங்கோ, இது உங்களுக்கு துணி காசு தையல் காசு எல்லாம் கூட வரும். நாங்க சோம்பறிகளா போறது. வணக்கம் செல்வியக்கா. நான் சொல்லிட்டு நேரங்கள் கிடைப்பது கஷ்டமா இருக்குது எனக்கு கதைக்கிறதுக்கு. எல்லோரும் வாழ்த்துக்கள். முதல் தையல் தைக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் தையல் கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். அழகாக உங்கள் தையல் வேலைகளை காட்டியிருந்தீங்க, சிறப்பு. அதுலயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நான் தைச்சு நான் செய்து போடைக்க அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது.
ஆனா என்னுடைய பக்கம் தையல் என்பது என்னுடைய சின்ன சின்ன தையல் தான். வெட்டுறது தையல்ல பிடிச்சு தைக்கிறது அவிட்டு அப்படியான தையல்கள் தான் என்னுடைய பக்கம் இருக்கிறது. சாரி பிளவுஸ் எல்லாம் கொடுத்துத்தான் தைச்சு கொண்டிருக்கிறேன். என்றாலும் எனக்குடைய நேரங்கள் அதுக்கு தையலுக்குள்ள மினைக்கிறதுக்கு என்னால முடியவில்லை. அடுத்து அதுக்கு நிறைய பொறுமை வேணும். அந்த பொறுமையும் என்னட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் வேகமான ஓட்டங்களால உண்மையில தையல் என்றது ஒரு அழகான ஒரு பொறுமையை தரக்கூடிய ஒரு கலை, ஒரு நல்ல ஒரு கலை. அந்த கலை தையல் கலை அதை ரசிச்சு செய்யறவர்களுக்கு அது ஒரு பூரிப்பு இருக்கு, அதுல ஒரு திருப்தி இருக்குது. நிறைய தையலாக்கள் அதை வடிவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள், நல்ல பணி. நன்றி. வாழ்த்துக்கள். 15 வருஷத்துக்கு முதல் தச்சது கூட இப்பவும் நாங்கள் பாவிக்கிறோம் தானே பிளேன் பிளவுஸ்களை. நானும் தலையணி உரையல் தச்சிருக்கிறேன். நீங்க ஆரம்பங்கள்ல தலைவணி உரை தச்சு இப்பவும் அந்த கவர்கள் வச்சு போடுறேன் நான் இருக்கிறேன். மகள் பிறந்த நேரத்துல தச்ச உரை இன்னும் வச்சிருக்கேன், ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஆமா, எம்ப்ராய்டரி போடுறேன்னு சொல்லிவினமே அந்த பூக்கள் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. எனக்கும் எந்த மகனுக்கு முதல் போட்ட சட்டை நான் தைச்சதுதான். அப்ப தையல் தெரிய கையால அந்த முக்கோணமா சின்ன பேபி சட்டை அப்படித்தான் கையில ஸ்கெலப் மாதிரி பண்ணி போட்டு பின்னுக்கு 2 நூலால கட்டி சின்ன நான் தைச்சது போட்டு அதை போட்டு இருந்தேன். ஆனா எங்களோட மகனுக்கு நான் தையல் பழகின பிறகு 10-11 வயசுல ஜீன்ஸ் எல்லாம் தச்சு போட்டு விட்டுருந்தேன். ஜீன்ஸும் பழக்கினவா முறைக்கட்டிட்ட ஜீன்ஸும் தச்சு போட்டு இருந்தார். அப்படி போட்டு இருந்தோம். சேகர் கேட்டு கொண்டிருந்தால் நீங்கள் உங்களது நிகழ்வுக்காக இணைந்து கொள்ளலாம். பள்ளிக்கூட சிவதர்சினி பள்ளிக்கூட வெள்ள கவுன் யூனிஃபார்ம் அதெல்லாம் தச்சு கொடுத்துருக்கோம். அங்க தச்சு கொடுத்துருக்கிறோம் நாங்க. ஆமா, ஆனா உண்மையில் அது ஒரு தையல் வந்து சந்தோஷமான பெண்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கான. ஆனால் அதால முன்னர் தையல் எங்கட வீட்டுக்கிட்ட எல்லாம் தையல் தைச்சவர்கள் அதே வருமானத்துக்காக தைச்சது உண்மைதான். அந்த காலப்போக்கில கஷ்டம் அதால தைச்சார்கள். ஆனால் பின்னடி காலத்தில் பல உபாதைகளை சந்திச்சு போனார்கள். இப்பொழுது உடம்புக்குள் நெடுகளும் இருந்திருந்து தச்சு இருந்து தச்சு கண்ணுகளும் இதாண்டு அப்படி. வயசு போன பிறகு கொஞ்சம் கஷ்டம் தான். ஊசியில நூல் கோக்குறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. எனக்கு அதுதான் இப்ப பிரச்சனை. ஊசி நூல் கோக்குறேன்டா கூப்பிட்டு கொண்டு இருக்கோம் அடிக்கடி. ஆனா அந்த ஊசியில போடுறது நூல் கோக்குறதும் மாறி மாறி காணையில வாங்கி தந்தார். அண்டைக்கும் தச்சு கொண்டு இருந்தேன். கொஞ்சம் சாரி பிளவுஸ் பெருசா இருக்குன்னு பிடிச்சி தச்சு கொண்டு இருந்தேன். அந்த கோக்கேக்குள்ள அது புதுசு அப்படியே கம்பி கலண்டு போயிட்டு. பிறகு இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முதலும் மிஷின் கொஞ்சம் சாமான் அந்த ஊசியல் அந்த கொழுவுறதுகள் சட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி எடுப்பிச்சார். அப்ப அது கொஞ்சம் கஷ்டம்தான். முன்னர் ஒரு செகண்ட்ல கோர்த்து தள்ளிடலாம். இப்ப அடிக்கடி கூப்பிடணும், மாறி மாறி கூப்பிடணும். ஒன்னும் செய்யலாது. சேகர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களது நிகழ்வுக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் எங்களது ஒரு அடுத்த நிகழ்ச்சி சிவதர்சினி அவர்கள் நிகழ்ச்சியும் இருக்கிறது. நானும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பிறகு பாருங்க. ஆமா நான் யாராவது சேகர் இணைந்தால் இணைந்து கொள்ளுங்கள். வேறு என்ன நகுலவதி மட்டும்தான் இருக்கிறீங்கள். சேகர் இணையும் வரை யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்களது கருத்துக்களை வந்து சொல்லிக் கொள்ளலாம். சேகர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களது நிகழ்வுக்கு இணைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் நிசப்தமா இருக்கிறீங்க. இன்றைய கோயில் இல்லையா? போயில்லையா நகுலவதி? போயில்ல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில போற இல்லையா நீங்க? நேற்று என்ன விசேஷம்? நீங்க திங்கக்கிழமை போனீங்க. மண்டல ஆபீசர் நடக்கிறது. அப்ப தெரிஞ்சவர்களுடைய பூஜை என்றா வர சொல்லுவீங்க. அப்ப அவர்களுக்காக போறது இல்லையா? எங்க ஈலிங்குக்கு? ஈலிங் கோயிலுக்கா?
முருகன் ஆச்சிவேகம் முருகன் கோயில். அது எங்க இருக்குது? ஆச்சிவே ஹைகேட் லண்டன் சிட்டிக்கு இருக்கு. சிட்டி இருக்குது. அப்ப நீங்கள் தனியா போனீங்களா? இல்ல, இன்னொரு ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து போனோம். சரி சரி சரி. ஓகே. சில வேளை அவையால் கூப்பிடுவினம், என்ன இவருக்கு நேரம் இல்லாட்டியும் அவையோட போறதா இல்ல அவை எங்களோட வருவினம் அப்படி. சரி சரி. வசதி வெறும் பொழுது போல ஈலிங் அம்மனுக்கு இருந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை நினைச்ச உடனே விளக்கிட்டு போறோம். இந்த போகணும் ஒவ்வொரு செவ்வாயும் போகணும்டா அப்படி போறது இல்லைன்னா வசதியை பார்த்து போய்கொள்ளுவேன். உடம்பு நிலைகளும் எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும். ஆமா. ஈலிங் அம்மன் கோயில் அந்த அவையும் இலங்கைக்கு போட்டு வந்து நிக்கணுமாக்கும். அவ நெடுக போறவதானே. தாயிட 90வது பிறந்த நாள் நடந்தது. 28ஆம் தேதி தான் திரும்பி வந்தார்கள். இப்ப இந்த மாசம் தேவகின்ற அம்மாவோ அல்ல அவத்தி அம்மா? அவத்தி அம்மா செத்து இப்ப தேவகின்ற அம்மா தங்கச்சியாரும் தேவகி 2 ஃபேமிலியும் போய் பிறந்த நாள் சும்மா கேக்கு கும்பட்டி கொண்டாடி போட்டு வந்தார்கள். நிறைய ஆக்கள் அவையல் பழைய ஆக்கள்லானே எல்லாரும் ஒரே ஹாலிடேல தான் தெரியும். உங்களுக்கு தேவகி என்னன்னு தெரியும்? உங்களுக்கு தேவகி என்னன்னு தெரியும்? கோயில் இதான தெரியுமா? கோயிலுக்கு போய் கதைச்சு கொள்ளுவோம், இதண்டுவோம், பேரண்டு அதுல கூப்பிடுறவளையும் மற்றும்படி பெரிய நினைவண்டில்ல, கண்ட இடத்தை அன்பாக கதைத்து கொள்ளுவார்கள். அப்படி அவை அம்மன் கோயிலாக்கள், நாங்க முருகன் கோயிலாக்கள் அப்படி சொல்லுவார்கள். அதுவும் இருக்கிறது. ஆனா அங்கேயும் போறதுதான் இங்கேயும் போறதுதான். அது அந்த சொல்லேக்க அவர்கள் அதுக்குள்ள ஊருனாக்கள், நாங்கள் கூப்பிட போறாக்கள் தானே, அவையில அந்த நிர்வாகத்துக்கு இருக்கு. இனிமே கண்டைகளை கேளுங்க. என்ன உங்களை கசினோட கதைக்கிறேன் நான் கேளுங்க. அவை இருக்கு என்ன சொல்றேன்னு. அவர் தான் எனக்கு மச்சான். சரி சரியா. அவவும் தெரியும் தானே. அவரோட பெருசா கதைக்கிறேன் ஒரு சிரிப்பு ஒரு இது இது அவதான் சில வேலை பக்கத்துல இருப்ப வண்டி வருவோம் அப்படி இப்படி கதைக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு இருந்த பிறகு நான் அடுத்த கல்யாணத்துக்கும் போயே இல்லை. நான் கதைச்சிருக்கேன். அடுத்த ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். ஒன்றுக்கு ஒருத்தருக்கு போன வருஷம் ஆகஸ்ட் போன வருஷம் இல்ல முதல் வருஷம் கண்டேன். அண்ணாண்ட பேர்த்த இலங்கையில் நடந்தது. அப்ப அதுக்கு போய் திருவிழான் மூட்டம் வந்திருந்தார்கள் எல்லாரும். அப்போ சந்திச்சிருந்தேன். அது பிறகு நான் இன்னும் காணையில். இந்த வருஷம் முந்த நாள் கேள்விப்பட்டேன் இலங்கையில் போட்டு வந்திருக்கிறார்கள். கனவேர் அங்க நின்று இப்ப ஒரு ஆக்களை 3 மாதம் அங்க 3 மாதம் இங்கே அந்த 50 வருஷ காலத்துக்கு முதல் வந்து நாக்கள். அவர்கிட்ட அண்ணா போயிட்டு அவரும் அப்படித்தான் அடிக்கடி போயிட்டு வர. நல்லூருக்கு பக்கத்துல இருக்கணும். நல்லூர் திருவிழாக்கு இங்க இருந்து பெரிய பிளைன் முழுக்கவே போகும். அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில் திருவிழா முடிய அப்படியே விளைக்கிடுவேன் அஞ்சல் உனக்கு. இப்ப இந்த முறையும் அவை எல்லாரும் போகிறார்கள். அவர்கள் ஒரு வருஷம் போறாக்கள் தானே. நாங்கள் அப்படி இல்லை. ஆனா நாங்க போன காலம் முழுக்க போன நேரங்கள் டென்மார்க்ல இருந்து போயிருக்க அந்த நல்லூர் திருவிழா இடைக்கு ஒருக்கா வரும். அந்த நேரம் போயில்லையா இந்த வருஷம் ஒரு இடம்? மேபி சில வேளை ஸ்ரீலங்காவுக்கா இல்ல உள்ளூர் சர்வீஸ் எங்கேண்டு இல்ல போவத்தான் இருக்கு பாப். உங்களோட பேரனும் இல்லாம எப்படி இருக்கிறார் இங்க? இப்ப தம்பி சின்ன வச்ச இப்ப முந்த நாளும் வந்துட்டு போனவன் கதைக்கிறாரா நல்லா இப்ப? அது சரியான குழப்படி என்று சொல்றதுக்கு நான் சொல்லல. அது அந்த குட்டியில இந்த இது
இஞ்ச ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் காலை வச்சுக்கொண்டு ஒருத்த இருக்கிறது. இப்ப தூக்குறதும் இல்ல, ஓடி திரியிற, அதை எடுக்கிற இது எடுக்கிறது உண்டு மாறி உண்டு. அங்க வீட்டையும் அப்படித்தான், எல்லாம் விளங்கும், எல்லாம் எல்லாம் செய்யும். இங்க வந்தாதான் எங்களோட கூட எங்களோட நிப்பான். மற்றும்படி அங்க அவையோட நிக்க வீடியோ எடுத்து அப்பமா கையை காட்டி போட்டு தண்டை வேலை பார்த்தோண்டு தனியா வந்தானே. சேகர்த்த நிகழ்ச்சியை திருப்பி இருக்கா பாப்போம். சரி, தலைப்பு காணாம கிடந்தது பார்த்திருந்தேன். இணையவில்லையே, அல்லது சிவதர்சினி என்றாலும் இணைஞ்சால். சிவதர்சினி நிகழ்ச்சி இருக்கிறது இன்றைக்கு. சேகர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் 11:05 ஆகிவிட்டது. சேகர் கேட்டுக்கொண்டிருந்தால் மீண்டும் உங்களுக்கு நிகழ்வுக்காக இணைஞ்சு கொள்ளலாம். சிவதர்சினி, நீங்களும் வந்துட்டீர்களா? தலைப்பு போட்டு இருக்கிறார். வாழ்வின் உண்மை 269வது வாரத்துக்கான தலைப்பு.